கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 44:21 வாசிக்கிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் நம்மை அவருடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம் மதில்கள் எப்போதும் அவர் முன் இருக்கிறது. அவர் நம்மை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 49:14 வாசிக்கிறோம். சீயோனோ ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை மறந்தார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நாம் நெருக்கப்படும் போது கர்த்தர் நம்மை மறந்து விட்டார் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 13:1 தாவீது சொல்கிறார், கர்த்தாவை எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். யார் நம்மை மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. நம்மிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் நம்மை மறந்திருக்கலாம். கர்த்தர் நம்மேல் எப்போதும் நினைவாயிருந்து நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 40:23 வாசிக்கிறோம். பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று. யோசேப்பு பானபாத்திரக்காரின் தலைவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். 3 நாளைக்குள்ளே சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று யோசேப்பு அவனிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் வாழ்வடைந்திருக்கும் போது யோசேப்பை மறந்து விட்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்திருக்கலாம். அவர்கள் வாழ்வடைந்திருக்கும் பொழுது நம்மை மறந்து போயிருக்கலாம். கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார். யோசேப்பை எகிப்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். சங்கீதம் 31:12 தாவீது சொல்கிறார், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, தாவீது செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டார். தாவீதை தேவன் மறக்கவில்லை. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். யோபு 18:14 வாசிக்கிறோம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுவை பந்து ஜனங்களும் சிநேகிதர்களும் மறந்து விட்டாலும் தேவன் யோபுவை மறக்கவில்லை. யோபுவுக்கு அவர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. யோபுவின் சிறையிருப்பை அவர் மாற்றி யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய உறவுகளால் நாம் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை. எபிரேயர் 6:10 நாம் வாசிக்கிறோம். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.